உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட இருந்து ஓடி ஒளியணும்னு நினைச்சேன். லைஃப் மறுபடியும் ஏன் பக்கமே கொண்டு வந்து உன்னை சேர்க்குது பாரு. யாரு யாரு யாருன்னு கேக்குறேன்ல. குட் மார்னிங் சார், நான் நர்ஸ் பிரியா. ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அனுப்புனாரு உங்களை பாத்துக்க சொல்லி. நாங்க தான் நர்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டோமே. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனாலும் டாக்டருக்கு ஒரு சின்ன பயம், உங்களை நல்லபடியா பாத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு. அதான் என்ன அனுப்பி உங்களை நல்லா பாத்துக்க சொன்னாரு. இப்ப வீட்ல யாரும் இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. பரவாயில்ல சார், நான் உங்களை பார்க்க தானே வந்தேன். என்ன? அதாவது நான் உங்களை பாத்துக்கிறதுக்கு தானே வந்தேன். ஐ மீன் உங்களுக்கு கண்ணுல மருந்து போடுறதுக்கு தானே வந்தேன். சரி சரி சார், இப்போ நான் உங்களுக்கு மருந்து போட போறேன். உங்க கண்கட்டை கழட்டணும். சரி. சார் கொஞ்சம் படுத்துக்கோங்க, நான் டிராப்ஸ் போடுறேன். இப்ப கண்ணை நல்லா மூடி ஐபால ரைட் லெஃப்ட்னு ஷிஃப்ட் பண்ணுங்க. அத்தை அத்தை என்னாச்சு? எதுக்கு வர சொன்னாங்களா? அத்தை ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? என்ன சொன்னாங்க அத்தை? சொல்லுங்க. போச்சு, எல்லாம் போச்சுமா. நம்ம கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. செந்தில வேலையில இருந்து தூக்கிட்டாங்களாம்.
அவனுக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். நீ அவனை எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வாத்தியார் ஆக்குன. எல்லாம் இப்படி மண்ணா போச்சு. இனிமே நீ வீட்டுக்காக பணத்தை புரட்டினாலும் நீ அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? செந்திலுக்கு வேலை இருந்தாதானே லோன் போட முடியும், காசு புரட்ட முடியும். அத்தை, அதான் டாக்டரே 6 மாசத்துல சரியாடும்னு சொல்லிருக்காங்கல்ல. நானும் அதைத்தாம்மா சொன்னேன். அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லையா அம்மா? இதை எப்படி என் பையன் கிட்ட சொல்லுவேன்? அவன் இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி தாங்குவான்? அத்தை, நீங்க முதல்ல அழாதீங்க. நாம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிடலாம். அவங்களுக்கு வேலை போன விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அத்தை, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா சங்கடப்படுவாங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த கண் பார்வை சரியாகட்டும், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். அவன் என்னன்னு கேட்டா என்ன சொல்றதுமா? ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் அத்தை. ஒரு 6 மாசம் லீவ் கொடுத்திருக்காக, அதுக்காக தான் வர சொன்னாங்கன்னு சொல்லிருவோம். ம். விடுங்க அத்தை, பாத்துக்கலாம். சரி, நீங்க வாங்க. வீட்டு திருப்பறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட பணம் கேட்டிருந்தேன், இன்னைக்கு வர சொல்லியிருந்தாக. அப்படியே போற வழியில அவளை பாத்துட்டு போயிடலாம். ம்? அத்தை, எல்லாம் சரியாயிரும். வாங்க போலாம், வாங்க. ஆட்டோ, ஆட்டோ, வாங்க அத்தை. ஐயா, 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 வாமா. என்னம்மா காலையிலேயே? ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. அது ஒண்ணும் இல்லையா. கலந்து பேசி ஒரு முடிவு சொல்றோம்னு சொன்னோம்ல. ஆமா. அதான் அந்த முடிவை யோசிச்சு அந்த முடிவை உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொல்லி அமுதாவும் அம்மாவும் அனுப்பிச்சாங்க. அதான் என் காலையிலே வந்துட்டேன். என்னம்மா பணத்தை ரெடி பண்ணிட்டாங்களா? அட நீங்க வேறயா, அம்பிட்டு பணத்துக்கு நாங்க எங்க போறது? அதே வீட்டை அவங்க வாங்கலையா, நீங்க அதை யாருக்கு வேணாலும் வித்துக்கோங்கன்ட்டு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.